நாளிலும் கூட மத்தியில் வந்திருக்கின்ற மதிப்புக்குரிய திரு பீட்டர் அல்போன்ஸ் ஐயா அவர்கள் அவருடைய செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படி அன்பாய் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இறை இயேசுவில் என் நெஞ்சுக்கினிய சகோதரர்களே, இந்த அருமையான காலை வேளைக்கு இறைவனுக்கு நன்றி சொல்ல ஆசைப்படுகிறேன். என்னை இங்கே அழைத்து ஒரு பாரம்பரியமான தேவாலயத்திலே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையின் போது இறை அனுபவத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பினை எனக்கு தந்த இறைவனுக்கு நான் முதலில் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏதோ இந்த நிகழ்வு தற்செயலாக நிகழ்ந்துவிட்ட நிகழ்வாக நான் நினைக்கவில்லை. இன்று நான் இங்கே இருப்பதும் நீங்கள் எதிரே அமர்ந்திருப்பதும் ஏதோ நமக்கு நாமே திட்டமிட்டு நாமே ஏற்பாடு செய்து கொண்டு நாமே நடத்துகின்ற ஒரு நிகழ்வாக நான் பார்க்கவில்லை. இந்த நிகழ்வுக்கு இறைவனுடைய அழைப்பு வேண்டும் என்று நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். இந்த ஆலயத்தினுடைய பீடத்திலே என்னை அவர் அழைக்கிறார் என்று சொன்னால் அவர் அழைப்பு இல்லாமல் இங்கே வர முடியுமா என்று நான் எண்ணி பார்க்கிறேன். திருவாசகத்திலே ஒரு அருமையான வாசகம் உண்டு. அவன் அருளால் அவன் தாள் போற்றி என்று பாடுவார். இறைவனை வழிபடுவதற்கு முதலில் அவன் அருள் வேண்டும். அவன் அழைத்தால் ஒழிய அந்த ஆலயத்திற்குள் வர முடியாது. சென்னையிலே 2 கோடி மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஆலயத்தை சுற்றி லட்சக்கணக்கான மக்கள் இருக்கிறார்கள். இந்த ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று, ஆராதனைக்கு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டவர்களும் கூட இருக்கலாம். ஆனால் எல்லோரையும் உள்ளே இறைவன் அழைக்கவில்லை. இன்று நம்மை விரும்பி அழைத்திருக்கிறார். உங்களையெல்லாம் நான் பார்க்க, உங்களோடு உறவாட, உங்களோடு சில மணித்துளிகளை பகிர்ந்து கொள்ள, என் அனுபவத்தை உங்களோடு நானும் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வாருங்கள் என்று அழைப்பதால் தான் என்னை அவர் இங்கே அழைத்திருக்கிறார். உங்களை என் எதிரே அமர வைத்திருக்கிறார். நான் முறையாக விவிலியம் படிக்கவில்லை. விவிலிய நூலிலே பெரிய விற்பன்னன் என்று சொல்லிக் கொள்ளவும் நான் ஆசைப்படவில்லை. ஆனால் ஒரு இறை நம்பிக்கையாளன் அவருடைய அருளிலே, அவருடைய தெய்வீகத்திலே, அவருடைய மானுடத்திலே, அவருடைய மரணத்திலே, அவருடைய உயிர்ப்பிலே, அவருடைய மீட்பிலே எனக்கு வாழ்வு உண்டு, எனக்கு இரட்சணியம் உண்டு என்று மனப்பூர்வமாக நம்புகிறவன் நான். அந்த அளவில்தான் என்னை நீங்கள் இந்த வார்த்தைகளை சொல்வதற்கான தகுதிகளாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வார்த்தைகளை, இறைவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வார் என்று நம்முடைய சேகரகுரு சொன்ன போது நான் ஒரு கணம் சிலிர்த்து போனேன். அதற்கு தகுதி இருக்கிறதா என்று என்னை நானே என் மனதிற்குள்ள ஒரு மனம் ஆடி போனேன். எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? அப்பொழுதுதான் நினைத்தேன், இறைவன் என்றைக்குமே தகுதி உள்ளவர்களை அழைப்பதில்லை, அழைக்கின்றவர்களை தகுதி உள்ளவராக மாற்றிக்கொள்கிறார். அந்த தகுதி நிமித்தமாகத்தான் நான் இருக்கிறேன். ஒரு பெரிய மலர் தோட்டத்திலே ஆயிரக்கணக்கான மலர்கள் மலர்கின்றன. மலர்கின்ற மலர்களெல்லாம் கொய்யப்படுவதில்லை. கொய்த மலர்களெல்லாம் சந்தைக்கு வருவதில்லை. சந்தைக்கு வருகின்ற மலர்களெல்லாம் பூக்களை மாலைகளாக தொடுக்கின்றவன் கைகளிலே அகப்படுவதில்லை. அகப்பட்ட மலர்கள்தான் மாலைகளாக, மலர்ச்செண்டுகளாக வடிவமைக்கப்படுகின்றன. அவைகள்தான் இறைவனின் பாதத்தில் சூடப்படுகின்றன. அதை போலத்தான் நாமும் இன்று நாம் இறைவன் தேர்ந்தெடுக்கின்ற மலராக, அவர் நம்மை ஒரு மாலையாக தொடுத்து அவருக்கே அபிஷேகம் செய்து ஆராதனை செய்யக்கூடிய அற்புதமான ஒரு பொக்கிஷமாக இந்த காலை வேளையிலே படைத்திருக்கிறார் என்பதுதான் உண்மை. அதற்கு முதலில் நான் உங்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். சில நாட்களுக்கு முன்னால் வந்திருந்தால் ஒருவேளை சிறுபான்மை ஆணையத்தினுடைய தலைவராக வந்திருப்பேன். இறைவன் எப்படியெல்லாம் நினைக்கிறார் பாருங்க. அது அதிகாரபூர்வமான வருகையாக இருந்திருக்கும்.
ஆனால் நீ வரும்போது நிராயுதபாணியாக வர வேண்டும் என்று சொல்லுகிறார். You should know who you are. உன்னை ஆக்கவும் அழிக்கவும் எனக்கு சக்தி உண்டு. ஆகவேதான் என்னை இப்படி அழைத்திருப்பதாக நான் நினைக்கிறேன். அதுவே எனக்கு பெரிய பெருமை என்று நினைக்கிறேன். என் அன்பிற்குரிய நண்பர்களே, இந்த காலங்களிலே இயேசுவை பற்றி அதிகமாக சிந்திப்பதற்கும் அதிகமாக பேசுவதற்கும் அதிகமாக அவரை விசுவசிப்பதற்கும் நான் நம்பிக்கை என்கிற வார்த்தையை நான் பயன்படுத்துறதில்லை. ஏன்னா நம்பிக்கை ஒரு முழுமையான அந்த பொருளை வெளிப்படுத்துகிறதா என்றால் எனக்கு சந்தேகம். விசுவாசம் என்பது அது அதிகமான பொருளை தரும் என்ற பொது மொழிபெயர்ப்பு என்கிற விவிலியம் வந்திருக்கிறது. அந்த பொது மொழிபெயர்ப்பு விவிலியத்திலே சில சொற்களிலே எனக்கு உடன்பாடு இல்லை. வாட் இஸ் ஃபெய்த் என்கிற ஒரு கேள்வி. வாட் இஸ் ஃபெய்த் என்றால் யூ பிலீவ் வாட் யூ டோன்ட் see. நீ கண்ணால் காணாததை நம்புகிறாய். அதற்கு என்ன வெகுமதி, அதற்கு என்ன ரிவார்ட்? நீ விசுவசித்ததை நீ காண்பாய். You will see what you have believed. அதுதான் விசுவாசத்திற்கு இறைவன் தருகின்ற ஒரு மிகப்பெரிய வெகுமதி. 2000 ஆண்டுகளாக ஒரு செய்தி, ஒரு தத்துவம், ஒரு வாழ்க்கை, ஒரு மனிதன் தொடர்ந்து he has been continuously relevant for the past 2000 years. உலகத்திலே எங்கேயுமே கேட்க முடியாத ஒரு வினோதம். சினிமா படம் எடுக்கிறோம், ஒரு வாரம் ஓடிவிட்டாலே கொண்டாடுகிறார்கள். 100 நாள் கொண்டாடிவிட்டால் சாதனை என்று சொல்லுகிறார்கள். ஒரு பெரிய ஃபேஷன் டெக்னாலஜி, ஃபேஷன், புது உடை, புது ஆடை, புது நகை ஒரு வருடத்திற்கு மேல இருப்பதில்லை. ஒரு உணவு பழக்கங்கள், ஒரு கலாச்சாரம் ஓராண்டு, 2 ஆண்டு, 5 ஆண்டு முடிந்து விடுகிறது. ஆனால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவனுடைய செய்தி, அவன் சொன்ன ஒவ்வொரு அவனுடைய அசைவுகள் எல்லாம் 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் ஆராயப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் போற்றப்படுகிறது. இன்னும் பேசப்படுகின்ற போதெல்லாம், போற்றப்படுகின்ற போதெல்லாம் மெய்சிலுக்கிறது என்று சொன்னால் அந்த மனிதனுடைய வாழ்க்கையினுடைய அந்த மிகப்பெரிய தத்துவத்தை நினைத்து நினைத்து வியந்து வியந்து பாராட்டி பாராட்டி போற்றுகின்ற நாள் தான். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏதோ ஒரு சிறிய கிராமத்திலே பிறந்த ஒரு தச்சனுடைய மகன், அவர் ஒரு பெரிய புரட்சியாளனாக வந்து மக்களை பார்த்து பல அருங்குறிகளை செய்து பார்வையற்றவர்களுக்கு பார்வை கொடுக்கிறார், காது கேட்காதவனை காது கேட்க வைக்கிறார், தொழுநோயாளிக்கு குணமாக்குகிறார், இறந்தவனை உயிர்ப்பிக்கிறார், அவரே சிலுவையில் அறையப்படுகிறார், அறைந்தவர் உயிர்ப்பிக்கிறார். இதெல்லாம் நம்பும்படியாக இருக்கிறது. Who will believe this story? ஆனால் என் அன்பிற்குரிய சகோதரமே, இன்று உலகத்தில் 3 பில்லியன் மக்கள் இதை நம்புகிறார்கள். 3 பில்லியன் மக்கள் நம்புவது மட்டுமல்ல, இதை நம்புவதால் தான் தங்கள் வாழ்க்கை செப்பனிடாக இருக்கிறது என்று மனப்பூர்வமாக உணர்கிறார். உலகம் தோன்றி இதுவரை 13 பில்லியன் மக்கள் வாழ்ந்ததாக சொல்லுகிறார். 13 பில்லியன் people so far lived on this planet. இந்த 13 பில்லியன் மக்களுக்கும் தெரிந்த ஒரே நபர் இயேசு கிறிஸ்து மட்டும்தான். எல்லாருக்கும், எந்த ஊரிலையும் எந்த நாட்டிலையும். நான் காலையில் இங்கே அண்ணா நகர்ந்து வருகிறேன். நான் வருகின்ற போது பார்க்கிறேன், நான் கடந்து வருகின்றதே ஒரு 12 தேவாலயங்களை கடந்து வருகிறேன். பல்வேறு திருச்சபைகள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர்ல, ஒவ்வொரு ஊருக்கும் மக்கள் சாரையாக இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே அவர்கள் தேடி ஓடி வருகிறார்கள் என்று சொன்னால் 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த ஈர்ப்புள்ள தெய்வமாக இந்த தெய்வம் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம்? வாட் இஸ் த ரீசன்? அதுதான் ரொம்ப முக்கியம். அவர் போதகர். அவர் ஒரு புதிய உலகத்தை படைக்க நினைக்கிறார், ஒரு புதிய செய்தியை சொல்ல நினைக்கிறார். இதுவரை உலகம் ஏற்றுக்கொண்ட முறைகளை எல்லாம் மாற்றி
அதற்கு ஒரு புதிய பரிணாமமும் ஒரு புதிய வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். உன் நண்பனை நேசி என்று நான் சொல்லவில்லை, உன் எதிரியை நேசி என்று சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். ஒரு கன்னத்தை அடித்தவனுக்கு மறு கன்னத்தை காட்டி என்று சொல்றார். அதுவரைக்கும் யாரும் அப்படி சொல்லல. அதுவரைக்கும் சொன்னவர்கள் எல்லாம் கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல், கன்னத்திற்கு கன்னம் என்று சொன்னவர்கள் தான். ஏனால் அவருடைய சமகாலத்திலே வாழ்ந்த அறிஞர்கள், தத்துவ ஞானிகள், இவர்களுக்கெல்லாம் இல்லாத பெருமை இயேசுவுக்கு என்ன பெருமை என்று கூட கேட்கணும். இயேசுவுக்கு என்ன பெருமை? அவர் வாழ்ந்த பொது வாழ்க்கை மொத்தமே 36 மாதங்கள் தான். only 36 months. 30 ஆண்டுகள். 12 வயதில் மட்டும்தான் ஒரு சிறு தகவல் வருகிறது. அவர் ஒரு நாள் ஆலயத்திலே உட்கார்ந்து குருக்களோடு அவர் வாதிக்கிறார் என்ற தகவலை படிக்கிறோமே ஒழிய அந்த 30 ஆண்டு காலம் அவர் என்ன செய்தார் என்பதை பற்றிய தகவல் நம்மிடம் இல்லை. ஆனால் இந்த 3 ஆண்டுகளிலே அவருடைய போதனையும் வாழ்க்கையும் இன்று உலகத்தினுடைய சரித்திரத்தையே இரண்டாக பிளக்கிறது. அவருக்கு முன்பு, அவருக்கு பின்பு என்று கொண்டாடப்படுகிறது. அந்த காலத்தில் மிகப்பெரிய தத்துவ ஞானிகள் என்று சொல்லக்கூடியவர்கள் வரலாறு படித்த மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கின்றவர் இருந்தால் படித்திருப்பீர்கள். சாக்ரட்டிஸ், அரிஸ்டாட்டில், பிளாட்டோ போன்ற மிகப்பெரிய தத்துவ ஞானிகள். இந்த 3 பேரும் வாழ்ந்த ஆண்டுகள் ஏறக்குறைய 150 ஆண்டுகள். இந்த 150 ஆண்டுகள் வாழ்ந்த அவர்கள் தத்துவம் நிற்கவில்லை. ஆனால் தத்துவமே படிக்காமல், பல்கலைக்கழக பட்டங்கள் என்று எதை பற்றியுமே எண்ணாமல், வாழ்க்கைக்காக வாழ்ந்த வாழ்க்கைக்காக இன்னும் கொண்டாடப்படுகின்ற ஒரு தெய்வமாகத்தான் அவரை பார்க்கிறோம். இன்னைக்கு இயேசுவினுடைய வாழ்க்கையிலே எனக்கு என்ன, நான் எதை பற்றி நான் இன்று உங்களிடம் உரையாட வேண்டும் என்று நான் கேட்டேன். அவருடைய சேகர குரு சொன்னார், கிறிஸ்துவினுடைய காயங்களை அடையாளப்படுத்துதல் என்கிற பொருளிலே நீங்கள் பேசினால் கொஞ்சம் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொன்ன. அப்படித்தானே? காயங்களை பொறுத்த உடனே நான் ஒரு வழக்கறிஞர். பேசிக்கலா நான் கிரிமினல் கோர்ட்ல கிரிமினல் லாயர். இந்த காயங்கள் இருக்கு பாருங்க, இந்த காயங்கள்ல பல வகை காயங்கள் உண்டு. சில காயங்களை கன்டியூஷன் சொல்லுவான். ஒரு கம்பால் அடித்தால் அந்த இடத்துல ஒரு இடத்துல சிகப்பா அது கட்டி போகும், அது கன்டியூஷன். லேசரேஷன் சொல்லுவான். ஒரு கூர்மையான ஆயுதத்தால் ஒரு மனிதனை வெட்டி விட்டால் அது அந்த இடத்துல லேசரேஷன். பியர்சிங் உண்டுன்னு சொல்லுவான். அது கூர்மையான ஒரு ஆயுதத்தால் குத்தினால் அது பியர்சிங் உண்டு. கேப்பிங் உண்டு என்று சொல்லுவோம். சில நேரங்களில் சில கொலைகள் நடக்கின்ற போது அந்த கொலைகள் நடந்த காயங்களை இப்பொழுதெல்லாம் வீடியோக்கள் உடனே போடுறான் யூடியூப்ல. அந்த காயங்களை பார்க்கின்ற போது ஒரு வாளை வைத்து வெட்டினால், ஒரு இடத்துல வெட்டினால் இன்னொரு இடத்துல அப்படி இழுத்து எலும்பு வரைக்கும் தெரிந்து விடுகிறது. அது கேப்பிங் உண்டு. இப்ப இயேசுவினுடைய காயங்கள் மொத்தம் எத்தனை காயங்கள் என்று நமக்கு யாராவது ஏதாவது தகவல் இருக்கிறதா என்று நான் பார்த்தேன். ஒரே ஒரு அம்மா, அவங்க பேர் எனக்கு சரியா நினைவில் வரல, அவங்க இறைவனோடு உரையாடுவதாக ஒரு உரையாடல் எழுதுகிறார். அந்த உரையாடல்ல இறைவனிடம் கேட்கிறார், எத்தனை காயங்கள்னு கேட்கிறார். அவர் சொல்றாரு, எனக்கு 5466 காயங்கள் என் மேல் இருந்ததுன்னு சொல்றார். அப்போ இன்னைக்கு நம்ம யோசிக்கிறதெல்லாம், நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு 5 காயங்களைத்தான் நாம் மிக முக்கியமாக பார்க்கிறோம். ஏன் இந்த 5 காயங்கள் மட்டும் முக்கியம்? அவர் உடம்புல நிச்சயமாக அவருடைய நீண்ட சிலுவை பயணம், அவரை தாக்குவதற்காக அவரை சுற்றி வந்த அந்த ராணுவ வீரர்கள், ஆயுதங்களை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் மட்டும் ஏறக்குறைய 180 பேர் என்று சொல்லுகிறார். அந்த 180 பேரும் ஆளுக்கு ஒரு அடி ஒரு குத்து குத்திருந்தால் கூட உடம்பெல்லாம் சல்லடையாக துளைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி துளைக்கப்பட்ட உடம்புல அத்தனை காயங்கள் இருக்கின்ற போது இந்த 5 காயங்கள் மட்டும்தான் ஏன் முக்கியம் அப்படின்னு ஒரு கேள்வி. அதை பற்றி பலர் ஆராய்ச்சி செய்கிறார். அப்பதான் சொல்றாரு, இந்த 5 காயங்கள் ஏன் என்று சொன்னால்,
அவர் உயிர்த்தெழுந்த பிறகு தன்னுடைய சீடர்களை பார்த்து அவர் காண்பிக்கிறார் அல்லவா, இதோ பார். அவர் காண்பிக்கிறது இந்த 5 காயம்தான் காண்பிக்கிறார். 2 கைகள், 2 கால், 2 விலாவிலே ஒரு காயம். இப்போ ஒரு கேள்வி எழுகிறது, உயிர்த்த இயேசு ஏன் காயங்களோடு இருக்க வேண்டும்? அவர் உயிர்க்கும் போது காயங்கள் இல்லாமலே இருந்திருக்கலாமே. ஏன்னா அவர் உலகத்தினுடைய மிகப்பெரிய குணமாக்குகின்ற வைத்தியர். அவர் தொழுநோயாளிகளை குணமாக்கியவர். வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய நோய்கள், 14 ஆண்டுகள் 15 ஆண்டுகள் ரத்தம் அடிந்த பெண்ணை அவருடைய ஆடையினுடைய ஒரு முகப்பை தொட்ட காரணத்தினாலே குணமாகிறார். இறந்தவரை உயிர்ப்பிக்கிறார். அப்படிப்பட்ட இறைவன் எதற்காக காயங்களோட இன்னும் இருக்க வேண்டும்? அந்த காயங்களை எதற்காக ஒரு பள்ளிக்கூடத்தில் பையன் குழந்தைய அனுப்புறான். அவன் ஸ்கூலுக்கு போயிட்டு குழந்தை அம்மாவை பார்த்தாலும், ஏமா டீச்சர் அடிச்சிட்டாங்க, என் கைய பாத்தியா, என் கையில காயம் இருக்குமா? அதை போல அவர் தன்னுடைய சீடர்களிடம் காண்பிக்கிறார். என் கைய பாத்தியா, என் கையில இருக்கிற காயத்தை பாத்தியா, என் காலில் இருக்கிற காயத்தை பாத்தியா? அவருக்கு இதெல்லாம் வலி அல்ல. என் அருமை நண்பர்களே, காயங்கள் ஆயுதங்களால் மட்டுமே ஏற்படுவதில்லை. காயங்கள் மனிதனுடைய நடவடிக்கைகளாலும் சொற்களாலும் ஏற்படுகிறது. சில சொற்கள் மனதில் அவ்வளவு பெரிய காயத்தை ஏற்படுத்தும். அதுதான் வள்ளுவர் அருமையா சொன்னார். தீயினால் சுட்டவடும் ஆறுமே ஆறாதே, நாவினால் சுட்டவடு என்று சொன்னார். அதோடு தன்னுடைய சீடர்களுடைய நன்றி கெட்டத்தனத்தை அவர் நினைத்து எவ்வளவு வருத்தப்பட்டிருப்பார். அது எவ்வளவு பெரிய காயமாக இருந்திருக்கும். அதனாலதான் தோமாவை அழைக்கிறார். இங்க வா தோமா, நீ நம்பலியே, நீ எதற்கெல்லாம் சாட்சியாக இருந்தாய்? 5 அப்பத்தை வைத்து 5000 பேருக்கு நான் உணவு கொடுத்தேனே, அதை நீ பார்த்தாய் அல்லவா? இறந்தவனை உயிர்ப்பித்தேனே, அதை நீ பார்த்தாய் அல்லவா? என் வாழ்க்கையிலே எவ்வளவு பெரிய காரியங்களை எல்லாம் சாட்சியாக பார்த்த நீ, என்னுடைய காயத்தில் கையை விட்டால்தான் நம்புவேன் என்று சொல்லுகிறாயே, உன் விசுவாசம் எவ்வளவு குறைவான விசுவாசம். அதுலதான் ஒரு வார்த்தை சொல்றாரு, தோமா, கண்டு விசுவசிப்பதை விட காணாமல் விசுவசிப்பது மேல். அது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. இன்னைக்கு இந்த விவிலியத்தினுடைய மீட்பின் திட்டத்தில் எதுவுமே ஏற்கனவே சிந்தித்து திட்டமிடப்பட்டு நடக்காது ஒன்றுமே இல்லை. ஈவன் அந்த தோமையார் கேட்கின்ற அந்த கேள்வி கூட இந்த உலகம் முழுவதற்கும் பதில் சொல்வதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு கேள்விதான். 2000 ஆண்டு நிற்கிறது. இன்றைக்கும் நமக்கு சொல்லுகின்ற பதில் தான். அன்னைக்கு தோமையார் எப்படி கையை விட்டு பார்த்தாரோ, தோமையார் எப்படி கையை விட்டு பார்க்க சொல்லும்படி அழைத்தாரோ, அதை போல இன்னும் நம்மை ஒவ்வொரு நாளும் யாருக்கெல்லாம் விசுவாச குறைவு இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் மனதிலே உறுத்தல் இருக்கிறதோ, யாருக்கெல்லாம் எண்ணங்களிலே குறைபாடு இருக்கிறதோ, அவர்களையெல்லாம் இன்றும் என் மேல் என் காயத்தில் கையை விட்டு பார் என்று அழைப்பதற்காகத்தான் உயிர்த்த பின்னரும் கூட அவர் காயங்களோடு இருக்கிறார். ஒரு கவிஞன் அருமையா எழுதுறான். அவன் கற்பனை செய்கிறான், வானத்திலே அவர் பரலோகத்தில் இருக்கின்ற போது தேவதூதர்கள் பார்க்கிறார்கள் அந்த காயங்களை. அவனுடைய கற்பனை. அந்த தேவதூதர்கள் கேட்கிறார்கள், இவருக்கு எப்போ அந்த காயம் வந்தது? இங்க இருந்து போகும்போது அவருக்கு அந்த காயம் இல்லையே. இடையில தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்தார் என்று படிக்கிறோம். 40 நாள் அவர் உபவாசம் இருந்த பிறகு அந்த தேவதூதர்கள் அவருக்கு பணிவிடை செய்ததாக பார்க்கிறோம். அப்பெல்லாம் காயம் இல்லையே. இப்போ எப்போ காயம் வந்தது? அந்த காயத்தை பார்த்தவுடனே அவர்கள் மெய்சிலிர்த்து போகிறார்களாம். பரிசுத்தர் பரிசுத்தர் என்று அவர்கள் பாடுகின்ற போது இந்த காயங்களை பார்க்கின்ற நேரத்தில் எல்லாம் குரலை உச்சத்திற்கு எழுப்பி மேலும் அதிகமாக பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடுகிறார். எல்லாம் நிறைய கேள்வி, நிறைய சந்தேகங்கள். எதற்காக இன்னும் காயங்களோடு அங்கே இருக்கிறார்? இறைவனிடம் சொல்றார். அவர் கேட்கும் போது நமக்காக
அவர் இறைவனிடம் மன்றாடுகின்ற போது அவர் வேறு ஒன்றும் கேட்க மாட்டாராம். நாம் தினசரி ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் அல்லல் படுகின்றவர்கள், அழுகின்றவர்கள், வாழ்க்கையிலே வகையற்றவர்கள், பல்வேறு துன்பங்களால் மனக்காயப்பட்டு அவரிடம் ஓடி வருகின்ற போது, வருந்தி சுமை சுமக்கின்றவர்களே வாருங்கள், என்னை சாய்ந்து கொள்ளுங்கள் என்று நம்மை ஆரவோடு அரவணைக்கிறாரே, அப்பொழுது நமக்காக அவர் இறைவனிடம் பேசுகின்ற போது அவர் செய்வது வேறு ஒன்றுமில்லையாம். அவர் சொல்லுகிறார், அந்த விவிலிய அறிஞர், நாம் எப்பொழுதெல்லாம் அவரை அழைக்கிறோமோ, எப்பொழுதெல்லாம் எங்களுக்கு உதவிக்கு வாருங்கள் என்று கூப்பிடுகிறோமோ, அப்பொழுதெல்லாம் அவர் தந்தை முன்பு நின்று தன் கையை உயர்த்தி தன் காயங்களை காண்பிப்பார். காயங்களை பார்த்த தந்தை மனமுருங்கி மறுபதிலின்றி உடனடியாக இறங்குவார். அந்த காயங்கள் அவர் கையிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஆயுதங்கள். நமக்காக பரிந்து பேசுகின்ற போது, ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்திலே பேசுகின்ற போது, சட்ட புத்தகங்கள் மிகப்பெரிய சட்டங்களில் இருக்கின்ற தெளிவுகளை எடுத்து சொல்லி அதை எனக்கு நீதி வேண்டும் என்று கேட்கிறார்களோ, அதை போல நம்முடைய இறைமகன் கிறிஸ்துவின் கையிலே இருக்கின்ற அந்த மிகப்பெரிய வலுவான ஆயுதம் அவருடைய கையிலே இருக்கின்ற காயம். கல்வாரி பல கதைகளை சொல்லுகிறது நண்பர்கள், பல செய்திகளை சொல்லுகிறது. உலகத்தில் மனிதர்கள் 3 வகை: நல்லவர்கள், கெட்டவர்கள், தேவ மனிதர்கள். கல்வாரியிலே 3 சிலுவை நிற்கிறது. ஒரு சிலுவையிலே தேவர் மகன் தொங்குகிறார், ஒரு சிலுவையிலே முழுமையான திருடன், மனம் மாறாதவன், அவன் கெட்டவன், இன்னொரு புறம் மனம் திருந்தி தன்னுடைய தவறுகளுக்காக வருந்துகின்ற நல்லவன். ஆனால் இந்த 3 பேருக்குமே துயரம், துன்பம், வேதனை இருக்கிறது. தேவ மகனும் எந்த குற்றமும் செய்யாதவர். நம்மில் பல பேர் நமக்கு அந்த கேள்வி வருகிறது, எனக்கு ஏன், why it should happen to me, why I should suffer? அதற்கான பதில்தான் நண்பர்களே ஒரு காயங்கள். உலகத்தில் ஒரு மிகப்பெரிய டென்னிஸ் வீரர், டேவிஸ் கோப்பையிலே தொடர்ந்து வெற்றி பெற்றவர், அவருக்கு திடீரென்று அவருக்கு கேன்சர் வந்து விட்டது. at the prime of his youth. அப்போ அவரிடம் கேட்கிறார்கள், why this should happen to you, உங்களுக்கு ஏன் இது நடக்க வேண்டும்? அந்த ஆள் அவர் எவ்வளவு தெளிவா சொல்றார் பாருங்க. அர்ஜென்டினாவில் நான் பிறந்த வருடம் 5 லட்சம் குழந்தைகள் பிறந்தன. 5 லட்சம் குழந்தைகளும் பள்ளிக்கூடத்திற்கு போகவில்லை. அந்த 5 லட்சம் குழந்தைகள்ல 1 லட்சம் குழந்தைகள் தான் நல்ல பள்ளிக்கூடத்திற்கு போனது. அதிலே நான் ஒருவன். நல்ல பள்ளிக்கூடத்திற்கு போன பிள்ளைகளிலே ஒரு 10,000 பேருக்குத்தான் டென்னிஸ் அகாடமியிலே போய் பயிற்சி செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதிலே நான் ஒருவன். அந்த 10,000 பேரிலே ஒரு 500 பேரைத்தான் நேஷனல் அகாடமிக்கு தேர்ந்தெடுத்தார்கள். அதிலும் நான் ஒருவன். டேவிஸ் கோப்பைக்கு தேர்ந்தெடுக்கப்படுகின்ற போது நான் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். அதிலும் நான் ஒருவன். அப்பொழுதெல்லாம் நான் ஆண்டவரிடம் கேட்கவில்லை, ஒய் மீ, ஏன் என்னை மட்டும் தேர்ந்தெடுக்கிறீர்கள் என்று கேட்கவில்லை. ஆகவே இப்பொழுதும் நான் அதை கேட்க மாட்டேன், ஏன் எனக்கு மட்டும் கேன்சர் என்று கேட்க மாட்டேன் என்று சொல்லுகிறேன். இந்த காயங்கள் நமக்கு சொல்லுகிற செய்தி. நம்மில் சிலருக்கு, அநேகருக்கு வாழ்க்கையிலே விடை தெரியாத பயணமாகவே இருக்கிறது. இறைவனிடம் வருகிறோம், நல்ல வாழ்க்கை வாழ்கிறோம், கடமையை செய்கிறோம், உண்மையை பேசுகிறோம். இருந்தாலும் சோதனைகளும் வேதனைகளும் வந்து கொண்டே இருக்கிறதே, அதற்கெல்லாம் ஏன், என்ன காரணம் என்று கேட்கின்ற போது நமக்கு காண்பிப்பதற்காகத்தான் நல்லவர் மட்டும் இந்த வாழ்க்கையிலே சோதிக்கப்படவில்லை, கெட்டவன் மட்டும் சோதிக்கப்படவில்லை, எந்த குற்றமும் அறியாதவன் என்று பிலாத்துவால் அறிவிக்கப்பட்ட தேவ மகனும் அந்த துன்பத்திலே உழந்த இஸ் எ சஃபரிங் கிரைஸ்ட். இன்னைக்கு இந்த நல்ல கிறிஸ்தவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ப்ராப்ளம் என்னன்னா, we are trying to find a comfortable Christ always. ஒரு வேதனை இல்லாத கிறிஸ்துவை தான் நாம் தேடுகிறோம். அவர் துன்புறும் இயேசு என்பதை நாம் அடிக்கடி மறந்து போகிறோம். அப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, சிலுவை இல்லாத கிறிஸ்துவை நாம் தேடுகின்ற போது கிறிஸ்து இல்லாத சிலுவை தான் நம் கையில் கிடைக்கும். You will find only a cross without Christ.
ஆகவேதான் அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த காயங்களும் இந்த துன்பமும் இருக்கின்ற வரைதான் இந்த கிறிஸ்துவ வாழ்வினுடைய மைய பொருள் இதுதான். இந்த வாழ்வினுடைய அடிப்படையில் தான் இந்த கிறிஸ்தவம் என்பது கட்டி எழுப்பப்பட்டிருக்கிறது. இப்படி ஒவ்வொரு வகையா அந்த காயங்கள் சொல்லுகின்ற ஒவ்வொரு செய்தியையும் பார்க்கின்ற போது நாள்தோறும் இதை படித்து இதை போய்கொண்டு இதை ஆராய்ச்சி செய்து கொண்டிருந்தால் இது ஒரு 1000 புத்தகம் எழுதலாம் இந்த பாடுகளினுடைய இதை பற்றி. ஒரு பெர்னார்டுன்னு ஒரு புனிதர், உங்களுக்காக தகவலுக்காக வேண்டி சொல்றேன். அவருக்கு இறைவன் சில வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். ரொம்ப 24 மணி நேரமும் இறைவனை இயேசுவோடு உறவாடி கொண்டிருப்பதிலே தன் வாழ்க்கை, உபவாசம், தியானம், ஜெபம், இப்படியே தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டவர். அவரு இயேசு உரையாடுகிறார். அவர் கேட்கிறார், பெர்னார்டு இயேசுவிடம் கேட்கிறார், ஆண்டவரே, உங்களுக்கு எந்த காயம் ரொம்ப வலி இருந்தது? எந்த காயம் உங்களை மிகவும் கொடுமைப்படுத்தியது? எந்த காயம் உங்களை மிகவும் துன்புறுத்தியது என்று சொல்ல போது அவர் சொல்றாரு, என் தோளில் இருந்த காயம்தான். நான் சிலுவை சுமந்து என் தோள், அந்த சிலுவை இப்ப நம்ம தங்கத்துல சிலுவை வச்சிருக்கிறோம், வெள்ளியில சிலுவை வச்சிருக்கிறோம், பாலிஸ்ட் சிலுவை வச்சிருக்கிறோம். ஆனால் இயேசு சுமந்த சிலுவை அப்படிப்பட்ட சிலுவை அல்ல. எதுவுமே இல்லாத 2 கோர்ஸ் வுட், அவைகளை அதனுடைய எடைகளை எல்லாம் கூட பார்த்திருக்கிறார்கள். ஒரு சாதாரண மனிதன், உடல் நலம், ஒரு ஆவரேஜ் மேன் ஆஃப் ஆவரேஜ் ஹெல்த், அவன் சுமக்கக்கூடிய பாடத்தில் அந்த சிலை அமைக்கப்படவில்லை. ஆகவேதான் உதவிக்கு ஆள் கூட்டு வருகிறார்கள். அந்த சிலுவையை சுமந்த காரணத்தினால அந்த தோல்ல அந்த சதை பீந்து அந்த எலும்புகள் வெளியாகி அந்த மரத்தினுடைய அழுத்தம் வந்ததின் காரணமாகத்தான் எனக்கு மிகப்பெரிய வலி. ஆனால் இதை பற்றி யாரும் தியானிப்பதில்லை என்று அவர் சொன்னதாக பெர்னார்டு எழுதுகிறார். ஒரு தாய், ஒரு மகன், இந்த தோளை பற்றி சொல்லுகின்ற போது ஒரு சம்பவம். அந்த தாய் மகனும் தாயும் உரையாடி கொண்டே இருக்கிறார். தாய் கேட்கிறாள் மகனிடம், எப்பா, இந்த உடம்புல எது ரொம்ப அழகான பார்ட் தெரியுமா உனக்கு? வாட் இஸ் தி மோஸ்ட் அடரபிள் பார்ட் ஆஃப் தி பாடி? பையன் அம்மாவை பார்த்து கேட்கிறான், ஏமா எதுமா? உன் இதயமா? இல்ல. உன் கண்ணா? இல்ல. இவன் ஒவ்வொன்றாக கேட்கிறான். இதையெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறார். ஆனால் அந்த அம்மா இல்ல இல்லன்னு சொல்றார். ஒரு நாள் காலையிலே அவன் தந்தை இறந்து விடுகிறான். அந்த பையனுடைய தந்தை வீட்டில் பாடியை போட்டிருக்கிறாங்க. அந்த அம்மா பையனை பிடிச்சிட்டு அவனை நெஞ்சோடு அணைத்து அவன் தோளில் தன் தலையை வைத்துக் கொள்கிறாள். அவன்கிட்ட கேட்கிறா, எப்பா, எது அழகான உடம்புல பார்த்துப்பா அப்படின்னு உன்கிட்ட கேட்டன்ல, இப்போ சொல்றேன், தோல் தான் மிக அழகானது. வருந்துகின்றவர்களை, சோர்ந்திருக்கின்றவர்களை, துயரத்திலும் வேதனையிலும் ஆழ்ந்திருக்கின்றவர்களை சாய்வதற்கான ஒரு தோல் கொடுக்கின்ற அந்த தோல் இருக்கிறது அல்லவா, அதுதான் இயேசுவினுடைய தோல். அந்த சொல்லுகின்ற காயங்கள் தான் என்றைக்கும் நம்முடைய காயங்கள். ஒவ்வொரு காயத்திற்கும் ஒரு பின்னால ஒரு தத்துவம். கைகளில் ஏன் காயம்? இந்த கைகள் தானே எல்லாரையும் அள்ளி அரவணைத்தது. இந்த கைகள் தானே எல்லாரையும் சென்று தொட்டது. அந்த கைகளை பார்க்கின்ற போதெல்லாம் இந்த உணர்வு வர வேண்டும். கால்களில் ஏன் காயம்? அவர் மேய்ப்பர், யூதேயா தேசம் முழுவதும் நடந்தார். தன் ஆடுகளை, இன்னைக்கு அருமையான வாசகம் பார்த்தோம் அல்லவா, என் ஆடுகளை நேசி, என் ஆடுகளை போஷி. ஆடுகளுக்கு நேசிப்பதையும் ஆடுகள் போஷிப்பதையும் ஆயன் முன் நடக்காமல் அந்த ஆடுகளை மேய்க்க முடியாது. நம்ம ஊர்ல ஆயன் ஆடுகளுக்கு பின்னால் போவார். ஆனால் யூதர் மரபு எப்படின்னா, ஆயன் ஆடுகளுக்கு முன்னால் போவார். அந்த கால்களில் தான் வலி. இந்த விழாவிலே ஏன் இந்த காயம்? அது அதனுடைய அன்பினுடைய ஆழத்தை காண்பிக்கின்ற காயம். அந்த காயம் எவ்வளவு ஆழமாக இருந்தது என்றால், the last drop of water and blood, that was the only thing that remained in his body. அதுவும் the last, that also came out. அது ஆங்கிலத்தில் ஒரு அருமையான புத்தகம் உண்டு, டை எம்டி என்கிற புத்தகம். டை எம்டி, வெறுமையாக இறந்து போங்கள். when you die, you should die empty. எல்லா விதமான ஆசைகளையும் நிறைவேற்றிவிட வேண்டும், எல்லா விதமான எண்ணங்களையும் நிறைவேற்றிவிட வேண்டும். எதெல்லாம் செய்ய நினைத்தோமோ
எதையெல்லாம் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தோமோ, யாருக்கெல்லாம் நம்முடைய அன்பை தெரிவிக்க வேண்டும் என்று நினைத்தோமோ, யாருக்கெல்லாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தோமோ, அவைகளெல்லாம் வாழ்கின்ற போதே செய்து விடுங்கள். And when you answer the Lord, when you stand before him, you stand empty. அதுதான் அந்த டை எம்டிங்கிற வார்த்தைக்கு அதுதான் அர்த்தம். அதனாலதான் அந்த காயம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு பொருள், ஒவ்வொன்றுக்கும் ஒரு செறிவு, ஒவ்வொன்றுக்கும் ஒரு அடையாளம். இப்படி இயேசுவினுடைய பாதையிலே நடந்து நடந்து அந்த காயங்களை பார்த்து பார்த்து இந்த உலகத்திலே இன்றைக்கு அதை பற்றி சிந்தித்து இந்த பாடுகளும் இந்த வேதனைகளும் அன்று மட்டுமல்ல, நிர்வாணமாக அடித்து அவரை விரட்டுகிறார்களே, அது என்ன அன்று மட்டுமா நடந்தது? இன்று மணிப்பூரிலே நடக்கவில்லையா? நம்முடைய சகோதரிகளுக்கு நடக்கவில்லையா? இட்ஸ் நத்திங் டிஃபரண்ட். அவரை எப்படி நிர்வாணமாக்கி இழுத்து சென்றார்களோ அதே போல்தான் மணிப்பூரிலே நம்முடைய சகோதரிகளை நிர்வாணமாக்கி தெருவெங்கும் இழுத்து சென்று அதை வீடியோவில், அதாவது மனிதனுடைய இதயம் எவ்வளவு கொடுமையாக மாறி இருக்கிறது என்று சொன்னால், இப்படிப்பட்ட செய்திகளை உடனே அதை வீடியோ எடுத்து அதை பரப்புது. ஒரு 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 மாதத்திற்கு முன்னால ஒரு யூடியூப்ல ஒரு செய்தி வந்தது. ஒரு இளைஞன், ஒரு இளம்பெண், அந்த இளம்பெண் அவன்கிட்ட பழகி கொண்டிருந்தவள் பழக்கத்தை நிப்பாட்டிடுறான். இவன் திரும்ப அவளை கட்டாயப்படுத்துகிறான். என்னிடம் பேச வேண்டும், என்னோடு தொடர்பில் இருக்க வேண்டும்னு அவன் மறுக்கிறாள். இது மாதிரி நம்முடைய சாலை, புரசோக ஹைரோடு மாதிரி ஒரு சாலையில அந்த பெண் வருகின்ற போது ஒரு பெரிய அயன் ராடை வச்சு அப்படியே அடித்து அவளை சாலையிலே கொல்லுகிறான். ஒரு 50 பேர் பார்த்து கொண்டிருக்கிறார். நோபடி, ஒருத்தர் கூட அருகில், எல்லாம் வீடியோ தான் எடுக்கிறான் உடனே எல்லாரும். எவரிபடி வாஸ் போட்டோகிராஃபி. அவ்வளவு கொடுமையான மனம் மாறி இருக்கிற இந்த நேரத்தில் தான் இயேசுவினுடைய மரணமும் அந்த காயங்கள் தருகின்ற செய்தி. அந்த காயங்கள் அவருடைய மனதிலே மட்டுமல்ல, அவருடைய நெஞ்சிலே மட்டுமல்ல, அவருடைய வாழ்க்கையிலே அவர் தரித்திருக்கின்ற அந்த ராஜரீகத்தினுடைய முத்திரை. அது மன்னிப்பினுடைய அடையாளம், அது புரிந்து கொள்ளுதலினுடைய அடையாளம், அது உதவி செய்தலினுடைய அடையாளம். இறந்த பின்பும் உயிர்த்த பின்பும் ஏன் காயங்களோட இருக்கிறார் என்று சொன்னால், கடைசி வேண்டுதல் இருக்கிற வரை அவர் காயத்தோட இருப்பார். கடைசி ஜெபம் கேட்கப்படுகின்ற வரை அவர் காயத்தோட இருப்பார். என்று வேண்டுதல்களே இல்லையோ, என்று ஜெபங்களே இல்லையோ, அன்றுதான் அந்த காயங்கள் குணமா. இதுதான் நண்பர்களே இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. இந்த காயங்களை பற்றி நிறைய சிந்தியுங்க. நான் எனக்கு புரிந்ததை நான் சொல்றேன். நம்முடைய வேத வசனங்களை ஆண்டவர் சொல்வார் அல்லவா, ஒரு விவசாயி விதைக்கிறான். அந்த விதை சில விதைகள் பாதையில் விழுந்து விடுகிறது, சில விதைகளை முட்கள் அமுக்கி விடுகின்றன, சில விதைகள் வெயிலில் காய்ந்து போகின்றன, சில விதைகளை பறவைகள் தூக்கி செல்கின்றன. அந்த விதைகளை பற்றியெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஆனால் சில விதைகள் 100ஆக 60ஆக 30ஆக விளைகின்றன என்று சொன்னார் அல்லவா, அந்த இடத்தை பற்றி தான் நாம் கவலைப்படணும். நான் அந்த 30%, எனக்கு அவ்வளவுதான் புரியுது. ஆகவே இந்த 30% பார்வைதான் எனக்கு. 60% 100% ஆக வேண்டும் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அந்த பெர்சன்டேஜ் ஆஃப் மார்க்கை கூட்டணுங்கிறதான் நம்முடைய வேண்டுதலாக இருக்க முடியும். இறைவனிடம் வேண்டுகின்ற போது விசுவாசத்தை அதிகப்படுத்துங்கள் என்று கேளு. இன்க்ரீஸ் அவர் ஃபெய்த். அதுதான் பிரேயர்னுடைய முதல் எய்மா இருக்கணும். அதை போன்ற ஜபங்கள் வேண்டும். நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், எனக்கு இன்னைக்கு ஒரு பெரிய அழைப்பு வாழ்க்கையில. நான் நிறைய மேடைகள்ல பேசுறேன், இலக்கிய கூட்டங்களுக்கு போறேன், கல்லூரி விழாக்களுக்கு போறேன், பாராளுமன்றத்தில் பேசினேன், சட்டமன்றத்தில் பேசினேன், ஐக்கிய நாடுகள் சபையில் போய் பேசினேன். ஆனால் என் நண்பர்களே, இதயத்தை தொட்டு சொல்லுகிறேன், இன்று உங்கள் மத்தியிலே பேசுகின்ற போது இறைவன் எனக்கு தந்திருக்கிற உணர்வு இருக்கிறதே, இது வாழ்க்கையினுடைய ஒரு மிகப்பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். ஒரு பிச்சைக்காரன் நான், அவரிடம் வாங்கி சாப்பிட்ட உணவினுடைய தகுதியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். அவர் எவ்வளவு மதுரமானவர் என்று நான் எப்படி சுவைத்தேனோ அந்த சுவையை உங்களிடம் சொல்லுகிறேன். கிறிஸ்துவின் ஆத்துமமே என்னை புனிதப்படுத்தும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை ரட்சியும்,
கிறிஸ்துவின் இரத்தமே என்னை நிரப்பும். கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றட்டும். என் ஆண்டவரே, என் ஜெபத்தை கேளுங்க. என்னையும் இவர்களையும் இவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய திரு காயங்களில் வைத்து நாளும் பொழுதும் காப்பாற்றும். ஒரு நாளும் எங்களை உம்மிடமிருந்து பிரிய விடாதையும். நாங்கள் மரிக்கும் போது எங்களை அழைத்துக் கொள்ளும். உம்மை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று போற்ற எங்களுக்கு வரம் தாரும். ஆமன். நன்றி.